வெல்கம் டு ஆதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா தேங்காய் பர்ஃபி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது 2 ஏலக்காய் போட்டு பல்ஸ் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் தேங்காய்க்கு 1.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை மூடுற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த பாகை விட்டுறணும். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வருது. பாருங்க, இதுதான் பதம். இப்போ தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒட்டாமல் இப்படி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி இந்த மிக்சர் எடுத்து அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு அதை லெவல் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பாகு ரெடியானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொட்டும் போது கரெக்டாக 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பர்ஃபி ரெடி ஆயிரும். அதுதான் கரெக்டான இது. எடுத்து அந்த பிளேட்டில் ஊற்றி 1/2 அன் ஹவர் கழித்து பீஸ் போட்டு வச்சுட்டேன். பர்ஃபி நல்லா சூப்பராக வந்திருந்தது. 2 கப் தேங்காய்க்கு 25 பீஸ் பர்ஃபி வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.